இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி டார்கெட்ஸை தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து அந்த கேலிபரேட்டட் அண்ட் கால்குலேட்டட் அட்டாக் அப்படின்னு நம்ம மிலிட்ரியில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஏர் பேசஸ் அண்ட் தேர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இஃப் அட் ஆல் எனி சச் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் இன் தேர் கண்ட்ரி. அண்டு கடைசியாக நடந்த தாக்குதலில் வந்து சரியான அடி அவங்களுடைய ஏர் பேசஸுக்கு 10-12 இடத்துல வந்து நாசம் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயும் அந்த நூர்கான் ஏர்பேசஸ் அது பக்கத்தில் நடந்த தாக்குதல், அதுக்கப்புறம் வந்து அந்த கிர்கானா என்னவோ சொல்கிறாங்க, அந்த ஒரு மலை பக்கத்தில் நடந்த தாக்குதல், இதை பற்றி நிறைய செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. பட் தே ஆர் ஆல் அன்வெரிஃபைட். அதனால் அதுக்குள்ளே நுழையிறதுக்கு நான் விரும்பலை. பட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் வந்து பாகிஸ்தான் அழுதுகினே அமெரிக்கா கிட்டே போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜேடி வான்ஸ் பேசியிருக்காரு, மார்க்கோ ரூபியோ பேசியிருக்காரு, அப்புறம் ட்ரம்ப் நான் பேசினேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் ஜேடி வான்ஸ் என்ன சொன்னார், இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ட்ரம்ப்பும் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாதுயா அப்படியே அடிச்சு விட்டுருக்காரு அவர். ஸோ அப்படிலாம் சொன்னவங்க திடீர்னு வந்து ஒரு சீஸ்ஃபயர் அப்படின்னு இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க வாங்கின அடி அந்த அளவுக்கு அப்படின்றது நல்லாவே புரியுது. ஸோ நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே நாம் வந்து இன்றைக்கி புரிய வச்சுட்டோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த ஏர் ஷோ அப்படின்னு நடத்துவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் அவர்களுடைய அந்த போர் விமானங்கள் அந்த அடுத்த தளவாடங்கள் இதையெல்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. எதுக்காகன்னா உலக நாடுகள்கிட்டேருந்து ஆர்டர் வரணும் அப்படின்றதுக்காக. இதில் வந்து அந்த விமானங்கள்லாம் அவங்களுடைய அந்த அக்ரோபாட்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரியல் பேட்டில் சினரியோவில் நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், அண்டு முக்கியமாக நம்மளுடைய அந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ். நம்ம அண்ணன் ராகுல் காந்தி ஒரு சைனீஸ் ட்ரோனை வச்சுக்கின்னு என்னவோ ஒரு சீன்லாம் போட்டார். நல்ல காலம் யோசிச்சு பாருங்கள். இன்னி தேதியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தாருன்னு சொன்னால் சைனா கிட்டேருந்து தான் ட்ரோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லட்சணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. பாகிஸ்தான்லேருந்து டர்க்கியிலேருந்து கொண்டு வந்தாங்க, அப்புறம் சைனீஸ்லேருந்து மிசைல்ஸு அது இதுன்னு கொண்டு வந்தாங்க. அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்றது இன்றைக்கி உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளால் வந்து அவங்களுடைய அந்த இன்கமிங் மிசைல்ஸ் ஆகட்டும் ஆர் ட்ரோன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நியர் டோட்டல் நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நேராக அவங்க நாட்டுக்குள்ளே பூந்து நம்ம பாட்டு ஏர் டிஃபென்ஸ் லாகூரில் முதல்ல தானே பண்ணோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுக்கு வந்து அங்கே அதுக்கு வந்து அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாரு, எக்யூப்மெண்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. என்ன எக்யூப்மெண்ட்டியா, அந்த இடத்துல என்ன வச்சுட்டு இருந்தீங்க அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். இதெல்லாம் வந்து எஃபிமிஸ்டிக்காக சொல்கிறது. இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு மொத்தமாக சொல்ல முடியுமா? அந்த தாக்குதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது அவங்க சொல்கிறதுலேருந்தே நமக்கு தெரியுது விக்ரம். அண்டு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஆனால் கம்பேரிசன் அந்த அளவு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னு நான் சொல்கிறேன். உக்ரைன் வந்து ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க ரஷ்யாவுக்குள்ளே, அது மாஸ்கோ வரைக்கும் போகுது. அண்டு மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் சிலது வந்து எஸ்கேப் ஆகிடுச்சுங்க. அங்கே போயிட்டு ஒரு லிட்டில் டேமேஜ் அவங்களால பண்ண முடியுது. ஆனால் பாகிஸ்தானி ஆப்ரேட்டட் ட்ரோன்ஸ் இங்கே எதுவுமே பண்ண முடியல. என்ன காரணம்? இது நான் ஏன் அந்த கம்பேரிசன் அந்த அளவுக்கு சரியாக வராது அப்படின்னு சொன்னேன்னா, உக்ரைனையும் பாகிஸ்தானையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. உக்ரைன் வந்து எஸ்ட்வைல் சோவியத் ரிப்பப்ளிக், அவங்கக்கிட்டேயும் வந்து அந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் டெக்னாலஜி அதெல்லாம் இருக்குது, வெஸ்டர்ன் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணுறது சரியில்லை. பட் ஸ்டில் பாகிஸ்தான் வந்து என்ன வச்சுருக்காங்களோ எதை நம்பிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் நாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணி காமிச்சிருக்கோம். அதே சமயத்தில் நாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்மளால் அடிக்க முடியும், அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றதையும் நிரூபிச்சிருக்கோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து பெரிய அளவில் வளர்வதற்கு இது ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. அட்லீஸ்ட் இதுக்காகவாவது நம்ம பாகிஸ்தானுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை என்னவோ பாகிஸ்தானுக்கு முந்தானியத்துலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பித்த மாதிரியும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்படியே ஒரு வளமான நாடாக இருந்த மாதிரி ரொம்பவே ஓவராக தெரியல உங்களுக்கு. இந்த பாருங்க, பாகிஸ்தான் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்களாகவே எக்கனாமிக்கலி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அது இன்னும் தெரியல, ஒரு கோஇன்சிடன்ஸ் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமே அவங்க வந்து
சரியா அடி வாங்கிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. என்ன லிங்க் இருக்கோ எனக்கு தெரியலப்பா. அதுலேருந்து தான் அவங்களுடைய சரிவு ஆரம்பமானது. அண்டு அங்கே வந்து எந்த பாலிசியாக இருந்தாலும் மிலிட்ரி தான் ஃபார்முலேட் பண்ணுறது. கவர்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பப்பட். அவங்களால வந்து இண்டிபெண்ட்டாக எதுவும் பண்ண முடியாது. எக்கானமி வந்து ரொம்ப மோசமாக போயின்னுக்குது. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள், $1.5 பில்லியன் வந்து IMFல லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அந்த $1.5 பில்லியன் அப்படின்னா எவ்வளோ தெரியுமா? பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு நாடு, அதுக்கு வந்து 1.5 பில்லியன் இப்போ கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவங்க கொடுக்கப்பட்ட காரணத்துக்காக செலவு பண்ண போகிறது கிடையாது. வேறு எதுக்காக தான் அவங்க பண்ண போகிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த $1.5 பில்லியன் அப்படின்றது இப்போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம் இல்லையா, ஒரு வருஷம் நாம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை விட கம்மி அந்த $1.5 பில்லியன். எங்கள் நாட்டில் ஒரு ஸ்டேட்லேயே இதை விட மகளிருக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்துன்னுக்கிறோம். நீ இந்த பணத்தை வச்சு நீ என்னடா பண்ண போகிற? இப்போ கம்பேரிசன் வரும்போது உங்களுக்கு புரியுதா? அந்த $1.5 பில்லியன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. இப்போ தமிழகம் மட்டும் அதை விட்டுருங்க, நீங்கள் இந்த பக்கம் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், இப்போ டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்போ அந்த $1.5 பில்லியன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, சுண்டக்கா. அண்டு அது பிச்சைக்கார ஒரு நாட்டுக்கு இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது முழுவதும் மக்களுக்கு போய் சேர போகிறது கிடையாது. ஆர்மி, அவங்களுடைய ஊழல், அதுக்கப்புறம் ஆட்சியாளர்கள், அவங்களுடைய கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதெல்லாம் போக அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த $1.5 பில்லியன் கொடுத்தது ஒரு பெரிய இஷ்யூவாகவே நான் பார்க்கல விக்ரம். ஈவன் நீங்கள் 7 பில்லியன் கூட நீங்கள் கொடுங்க, அதை வச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அப்படின்றது வந்து செவரல் ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் வச்சுருக்கோம். அவங்க வந்து கிட்டத்தட்ட 15 பில்லியனோ என்னவோ தான் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்ட். ஒரு வார் அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் வரும். ஆனால் வார் மட்டுமே அது காரணம் கிடையாது. அவங்களுடைய எக்கானமி ரொம்ப மோசமாக போயின்னுக்குது. இப்போ இருக்கிற பணம், இருக்கிற ஆயில் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து இதுக்கே செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது மற்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம். இட்ஸ் குவைட் நேச்சுரல். இப்போ என்ன, யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த இழந்த இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மறுபடியும் ரீகெயின் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அதில் பாதாளத்தில் போயின்னுக்குது. இப்போ மட்டும் புதுசாக என்ன வந்துட போகுது? அடுத்தது இந்த தண்ணி பிரச்சனை, கரெக்டு, வரத்தான் செய்யும். என்ன பண்ண முடியும்? நம்ம தான் சொல்லிட்டோம்ல, இந்த இந்துஸ் வாட்டர் ட்ரீட்டி, கெப்டின் அபயன்ஸ், அவ்வளோதான். அதை வந்து நாங்கள் இது பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதை யாரும் இன்னி வரைக்கும் கேள்வி கேட்கல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவோ இல்லை வந்து மற்ற நாடுகளோ இது பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணது தப்பு, வேர்ல்டு பேங்க்லேயே சொல்லிட்டாங்க. அது வந்து நாங்கள்லாம் தலையிட மாட்டாங்க, அது நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க. அப்போது முதல்ல தண்ணியை நிறுத்தினோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு திறந்து விட்டோம். நீங்கள் தானே கேட்டீங்க தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு. இதாங்க 2 நாள் நிறுத்தினதுக்கு சேர்த்து அமுச்சு விட்றோம், அவ்வளோதான். அந்த ரியல் டைம் ஷேரிங் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் சில பேர் வந்து மெர்சல் காமிப்பாங்க, பார்த்தீங்களா சீனா வந்து பிரம்மபுத்திராவில் அப்படின்னு. ஆக்சுவலாக சீனா வந்து இதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அதுக்கெல்லாம் தயாராகத்தான் இருக்கின்றோம். இந்த ரியல் டைம் ஷேரிங் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ அப்படின்றத வந்து நிறைய நேரங்களில் நம்மளோட அவங்க பகிர்ந்து கொள்வது கிடையாது. அவங்க அந்த கிறுக்குத்தனத்தை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் நாம் சமாளிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சைனா பிரம்மபுத்திராவில் நிறுத்துகிறாங்களோ இல்லையோ தெரியல, பஞ்சாப்லேருந்து ஹரியானாவுக்கு போகிற தண்ணியை நிறுத்த போகிறோம் அப்படின்ட்டு அந்த டேமில் போலீஸ் எல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டு கோர்ட்டில் கேட்குறாங்க, ஏங்க நாம் வந்து நம்ம எனிமி நாட்டுக்கு இதை பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்னடானா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போது சீனாகாரம் பண்ணுறதை விட பஞ்சாபில் இருக்க ஆப்பு கட்சி பண்ணுது அப்படின்னு சொன்னால் அப்போது சீனாவை விட பெரிய ஆளாயிட்டாங்க போல இருக்குது ஆப்பு கட்சி, இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொள்வதில். இவ்வளோ ஏங்க நம்ம DK சிவகுமார் அவர்கள் சொல்லியா, மேகேதாத்து அணை கட்டியே தீருவோம், அது தமிழ்நாட்டு நலனுக்காக தான் கட்டுறோம், பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்காக கர்நாடகாவில் செலவு பண்ணி அணை கட்டுறாங்க அப்படின்னா கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கர்நாடகாவிலே தமிழகத்துக்காக அணை கட்டுகிறார்கள் என்று சொல்வார்கள். இப்படின்னு தான் வருங்காலத்தில் சொல்லணும் வைக்கிறோம். இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய அந்த ஃபாரின் பாலிசி இதெல்லாம் தோற்று போயிடுச்சு, IMFல லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை நிறைய பேர் இந்த 1971 இந்திரா காந்தி அவர்கள் அப்படின்ற பேரலையும் சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்கள் அவங்க அது மாதிரி பண்ணாங்கன்னு. நல்லா வரலாற்றை படிச்சிங்கன்னா தெரியும். 1971 அந்த வாருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஏராளமாக லோன் கொடுத்தாங்க. ஆனால் 71 வாரில் நாம் வந்து ஜெயிச்சிட்டோம், பாகிஸ்தானை 2 துண்டுகளாக்கி விட்டோம், பங்களாதேஷ்னு ஒரு புது நாட்டை இது பண்ணி விட்டோம், அமெரிக்காவை எதிர்த்திருந்து சண்டை போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்கானமி எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படின்றத பற்றி யாரும் இன்றைக்கி யோசிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரம் அடி வாங்குச்சு. ஏன்னா அந்த சண்டையில் நிறைய செலவு இல்லையா, அதை நம்மளால்
ஓவர் கம் பண்ண முடியல உடனடியாக. சொல்லப்போனால் அதுக்கப்புறம் தான் வந்து ஊழல் அதிகமாச்சு. இந்த அப்போல்லாம் அந்த என்ன சொல்கிறது, லைசன்ஸ் பர்மிட் கோட்டா ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தயாரிக்கணும் அப்படின்னாலும் கவர்மெண்ட் கிட்ட கோட்டா இருக்கும், அவ்வளோதான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது, லைசன்ஸ் இப்படின்னு ஏராளமாக இருந்தது. அதில் ஊழல் அதிக அளவில் இருந்தது. அப்போ தான் வந்து ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாட்டில் வெடித்தது. எமர்ஜென்சியும் வந்தது. ஸோ அந்த சண்டையில் நம்ம ஜெயிச்சதாக சொல்லிட்டாலும் நம்ம நாடு பொருளாதாரத்தில் எவ்வளோ அடி வாங்குச்சு அப்படின்றத இன்றைக்கி பல பேர் மறந்துட்டாங்க. ஆனால் அந்த 71 வாரில் அடி வாங்கினது பாகிஸ்தான். இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தானை இழந்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க குயிக்காக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணாமல் 71 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஈவன் 99க்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு ட்ரான்ச் ஆஃப் லோன் அதெல்லாம் கொடுத்தாங்க. இதில் சில பேர் சொல்கிறாங்க இந்தியா வந்து ஓட்டிங்கில் கலந்துக்கல, ஆப்ஸ்டெயின் அப்படின்னு. அங்கே வந்து நோ அப்படின்லாம் ஓட்டு போட முடியாது. எய்தர் யூ சே எஸ் ஆர் வெளில போங்க, இதுதான். அடுத்தது அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னா அகெயின் அங்கே அமெரிக்கன் ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன லட்சணம் அப்படின்னு. இது வந்து அந்த IMF, வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் டீப் ஸ்டேட்டுடைய கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப நாளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை வந்து அவங்க ஒரு பாலிசி டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லோனெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய மகளிர் உரிமை திட்டம் ஆர் லட்லி பெஹன் யோஜனா அதில் கால் பங்கு கூட அது கிடையாது. தூக்கி போட்டு போங்க விற்கிறோம். ஃப்ரெஞ்சு தயாரிப்பு டசால்ட் ரஃபேல், அந்த ரஃபேல் போர் விமானம் ஃப்ரான்ஸுடைய தயாரிப்பு. அது வந்து உலகத்தில் பல நாடுகளுக்கு விற்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஃப்ரான்ஸில் இருக்க ஊடகங்களே வந்து இந்த மாதிரி ரஃபேலை சுட்டு வீழ்த்தி விட்டது பாகிஸ்தான் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ரஃபேலை யாராவது வாங்குவாங்களா? இப்போ வந்து சைனாவில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அந்த J-10, J-17 இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது தயாரிக்கிற நிறுவனம் அவங்களுடைய ஸ்டாக் ஏறி இருக்குது அப்படின்னு. உங்கள் லட்சணம் என்ன அப்படின்னு தெரியும். சமீபத்தில் தாய்லாந்தில் தானே அந்த நிலநடுக்கம் வந்தப்போ அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு அப்படியே நாசமாக போச்சு. கடைசியில் ஸ்டீலை வச்சு கட்டுங்கடான்னா அதில் டுபாகர் வச்சு கட்டிக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது சீனாவுடைய நிலைமை. இவங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியுது விக்ரம், இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் வேர்ல்டு மீடியா அப்படின்றது ரன்னிங் டீப். அது பல வகைகளில் வந்து அவங்க பணத்தை கொட்டி கொடுத்துன்னுக்கிறாங்க. அண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்த விளம்பரம் அப்படின்றது. அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான விளம்பரம் இருக்காது. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லை சைனா எப்படி இருக்குது, நாட்டு மக்கள் எப்படி முன்னேறி இருக்காங்க, இந்த மாதிரி பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுப்பாங்க. இல்லையா ஒன்றுமே இல்லாத விளம்பரத்துக்கு நார்மலாக வந்து $1000 அப்படின்னா நான் கொடுக்குறேன்ப்பா $10,000. இதெல்லாம் யார் கேட்க போகிறாங்க சார்? அது ப்ராமினென்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் சார், இல்லை வந்து இங்கே சார் இது முக்கியமான இடம் சார். ஏன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி காசு வாங்கணும்னு சட்டம்லாம் கிடையாது. அவங்கக்கிட்ட சார் டிமாண்ட் அண்ட் சப்ளை சார், அவங்கக்கிட்ட நிறைய கேட்குறோம் கொடுக்குறாங்க இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி நிறைய ஊடகவியலாளர்கள் வந்து சைனா ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றதும் ஒரு ரியாலிட்டி. சொல்லப்போனால் யூகேல அரசு இயந்திரத்துக்குள்ளேயே வந்து சைனா ஊடுருவி இருக்கின்றது அப்படின்ற ஒரு செய்தி வந்து சில நாளைக்கு முன்னாடி வந்தது. அந்த எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க அவங்க சைனீஸ் கிடையாது, அவங்க பிரிட்டிஷ் நேஷனல்ஸாக தான் இருப்பாங்க. ஆனாலும் சைனா விலைக்கு வாங்கியவர்கள். இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்குங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி செய்தியை பரப்புகின்ற நாடுகள் அவங்க முன் வந்து சீனாவோட தயாரிப்புகளை வாங்குவாங்களா அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வி கேளுங்க. இவங்களே வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்பாமல் ரஷ்யா கிட்ட போயிட்டு எனக்கு S-400 கொடு அப்படின்னு தொங்கி நிற்கிறாங்க. இதில் வந்து இவங்க மற்றவனுக்கெல்லாம் வைக்கிறாங்களா? இது என்ன நம்புற மாதிரி இருக்குதா? நம்ம கெப்பாபிலிட்டிஸை நம்ம வந்து அல்டிமேட்டாக ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் ஆகட்டும், இல்லை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மீடியம் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு அப்படின்ற கேப்பபிலிட்டிஸ்லாம் வந்து நம்ம அற்புதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வந்து அங்கே இருக்கவனுக்கெல்லாம் வயிறு எரியுது. இவ்வளோ நாளாக நம்ம மட்டுமே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் தான் வந்து உச்சோன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் ஒரு சோ கால்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அங்கேருந்து ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கலக்குன்னு கலகினுக்கிறானே அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சல். அதனால தான் நம்மளுடைய சக்ஸஸை எப்படியாவது வந்து பிளாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சைனீஸ் ஃபண்டிங் நிச்சயமாக இருக்கும் விக்ரம். பரவாயில்ல, அது பண்ணிட்டு போங்க. அது
எனக்கு இதுதான் ஞாபகம் வருது, 1000 கைகள் சேர்ந்து மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்னு. இப்போ ஆஃப் லேட் வந்து ஒரு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹார்ட்வேர் அப்படின்றது வந்து யார் தயாரிக்கிறா அப்படின்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இன்டர்நெட்டைசேஷன் இருக்குது, என்ன மாதிரி டெக்னாலஜி எவால்வ் ஆகுது. சொல்லப்போனால் ஒரு அமெரிக்காவில் இருக்க ஒரு ஃபேமஸ் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இந்த சேஞ்சிங் சினேரியோ ஏர் வார்ஃபேர் அதை வந்து இன்னைக்கு இந்தியா ரொம்ப அருமையாக உலகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி பொய் பிரச்சாரம்லாம் நிற்காது விக்ரம். இல்லை விக்ரம், இதை வந்து நம்ம அப்படியே லேஸில் எடுத்துக்க முடியாது. அந்த ஃபேஸ் ஆஃப் இட் வந்து பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம அடித்து நொறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில பேர் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் இது ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி அப்படின்லாம் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபஸ்ட் காப்பி ஒரு ரேட் இருக்கும், செகண்ட் காப்பி ஒரு ரேட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரி சீனாவை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு விற்கிறது ஒரு மாதிரி குவாலிட்டி இருக்கும், அவங்க வச்சிருக்கிறது ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ இதை மட்டுமே வச்சு சீனா வந்து அவங்க ப்ராடக்ட் எல்லாமே இப்படித்தான், அவங்க நாட்டில் இருக்கிறதும் இப்படித்தான் அப்படின்ற ஒரு தவறான கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட முடியாது, வந்துடக்கூடாது விக்ரம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு லெத்தார்ஜியை செட் பண்ணிடும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அது கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து எதிருடைய கெப்பாபிலிட்டியை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இதை விட அது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். இது எப்படின்னா அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்க பசங்களோட பேப்பரை மட்டும் பார்த்துட்டு இவங்க என்ன 30 தான் வாங்கியிருக்காங்க, 40 வாங்கினா நான் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு மட்டும் கணக்கு போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஒருத்தன் 80 மார்க் 90 மார்க் வாங்குவான் அப்படின்னு நாமளே நினச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இது வந்து ஒரு விதத்தில் அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றத விடுங்க, அவங்களுடைய எந்த விதமான கண்காணிப்பையும் உடச்சி நவுத்திட்டு நம்மளுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டியை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரியான டெக்னாலஜி இட் இஸ் எவால்விங். இது வந்து நாமளே இங்கே இந்தியாவில் தயாரிச்சிட்ருக்கோம், பெங்களூரில் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அது அதில் 26% வந்து அதானி வச்சுருக்காரு. இப்போது சமீபத்தில் வந்து இன்னொரு நிறுவனம் அந்த சீஃபை கூப்பிட்டு பேசியிருக்காங்க, அந்த ப்ரொடக்ஷன்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது அந்த ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். பாகிஸ்தானை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது விக்ரம். பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்றது கிடையாது. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போது ரஷ்யா உக்ரைன் எடுத்துக்கங்க. ரஷ்யா மிகப்பெரிய நாடு, உக்ரைன் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சின்ன நாடு. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான். ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து மேலேருந்து கீழே தான் அதிகமாக இருக்கே தவிர குறுக்க கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்டர்லேருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் இல்லை 2500 கிலோமீட்டர் போகக்கூடிய ஐசிபிஎம் லான்ச் பண்ணுறோன்னா அது பாகிஸ்தானை விட்டு தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கும். இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ரோஸ்ட் மசால் தோசை எடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மசால் வடையை வைங்க. கம்பேரிசன் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்தில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது விக்ரம். எப்படி சொல்லணும்னா, இப்போ இந்த வடை இது ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, அந்த பெரிய ஃபேமிலி ரோஸ்ட்டு ஒரு நாடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடை அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்டர்ஸில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வடையோடைய அந்த சுற்றளவு கம்மி இல்லையா? ஸோ அந்த பார்டர் இவ்வளோ தான் இருக்க போகுது, சின்னதாக, அங்கே மட்டும் வச்சா போதும். ஆனால் அந்த ஃபேமிலி ரோஸ்ட் தோசை அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பெரிய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும். அப்போது அதுக்கு வந்து நிறைய பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து மைனஸ்னு சொல்லலாம். ப்ளஸ்னால் என்னென்னா, இப்போது அந்த வடையை நீங்கள் நசுக்கணும் அப்படின்னா ஓங்கி ஒரு குத்து குத்தினா வடை நாசமாக போயிடும். ஆனால் இந்த ஃபேமிலி ரோஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 20 குத்து குத்தினாலும் எங்கேயாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கும் தோசை இல்லையா? இதைத்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு. நார்மலாக இந்த ஐசிபிஎம்ஸ் அண்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து அந்த சைலோஸ்னு சொல்லுவாங்க. அது அண்டர் கிரவுண்டில் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அண்டு மோஸ்ட்லி பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது ரிமோட் ஏரியாஸில் அந்த மாதிரி இருக்கும். அண்டு ஹூ நோஸ், பாப்புலேஷன் அதிகமாக இருக்க இடத்துல கூட வச்சுருக்கலாம், ஏன்னா அங்கே இருக்குன்னு யாரும் சந்தேகிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால. அண்டர் கிரவுண்ட் சைலோஸ் தான் வந்து ப்ரெஃபர்டு மோட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் அண்ட் ஐசிபிஎம்ஸ்.
அதே சமயத்தில் இந்த சப்மரீன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் தான் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. அது இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ட்ரையாட் ஆஃப் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேண்ட் பேஸ்டு, அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஜெட் பேஸ்டு, அதுக்கப்புறம் சப்மரீன் பேஸ்டு, ஷிப் பேஸ்டு, ஏர்க்ராஃப்ட் கேரியர், இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து அது ஒரு ஃபுல்லி நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ்லாம் கிடையாது, லேண்ட் பேஸ்டு தான். அப்போது ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது நியூக்ளியர் மிசைலாக இருக்க பட்சத்தில் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்குது. அதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தோசையை நிறைய இடத்துல குத்தணும் அப்படின்னு. ஸோ அவங்களால அதை வின் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபைட் பிட்வீன் அன்ஈக்குவல் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் புரியாமல் ஏன் பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் மேட்னஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் தான் சொல்கிறாரு, நாங்கள் எதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்னு, இன்டாக்ட்ரினேட்டட். அதனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட செகண்ட் ஸ்ட்ரைக், தேர்ட் ஸ்ட்ரைக் எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. இது தெரிஞ்சும் பாகிஸ்தான் சண்டைக்கு வராங்க அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. சண்டையை ஆரம்பிக்கிறவன் மேலே இருக்கவன்லாம் எஸ்கேப் ஆயிடுவான், கீழே இருக்கவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவார்கள். அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்திருக்கும், அதனால் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அரை மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து இலங்கை யுத்தத்தை நடத்தின வரலாறும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பின்னாளில் சொல்லுவாங்க, அரை மணி நேரம் பேரணி நடத்தி இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டது அப்படின்னு வரலாறு. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ட்வீட் அப்படின்றதான வரலாறு ஆகின்றது. இப்போது கனிமொழி அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது அந்த பெண்களுக்கு சொத்தில் உரிமை அப்படின்றத கேஸில். அப்போது அவங்க டகால்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் தான் அப்படின்னு. அப்போவே நான் யோசித்தேன், என்ன இது இந்த மாதிரி இல்லையே, ஏதோ இருக்குது அப்படின்னும் போது தான் அது முதல்ல என்டிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் இந்தியாவில். தமிழகத்தில் கொண்டு வந்தது கலைஞர், அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்தியாவில் முதலாக அப்படின்னு பார்த்தா அது ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். பட் என்ன ஆகும், இதை வந்து யாரும் கவுண்டர் பண்ணலை, ஃபேக்ட் செக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இதுதான் வரலாறு, இன்றைய செய்தி நாளைய வரலாறு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி கருணாஸ் அவர்கள் சொன்னது நாளைய வரலாறாக கூட ஆகலாம். என்ன ஒன்று இப்படி எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு வேளை 3ஆம் உலகப் போர் வந்தால் அப்படியே அதையும் நிறுத்துவதற்கு நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் விக்ரம்.